வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி சுரக்காய் காரப்புளி குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்னென்ன பொருள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சுரக்காய் புளி குழம்பு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்ச விட்டு இதில் முழு வரமிளகாய் வந்து ஒரு 3 சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் 1 கப்பு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணாமல் முழு வெங்காயமாக சேர்த்திட்டு இதோட கருவேப்பிலை கொஞ்சமே சேர்த்திட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து 3/4 பதத்துக்கு வெந்த உடனே இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அரை சுரக்காயை வந்து இதோட சேர்த்திக்கலாம். மேல் தோல் எடுத்துட்டு இதோட சேர்த்திக்கணும். பிஞ்சு சுரக்காய் இருந்தால் மேல் தோல் வந்து எடுக்க தேவையில்லை. முத்துன சுரக்காய் இருந்தால் மேல் தோலியை வந்து எடுத்துக்குங்க. இப்போ சுரக்காய் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது தண்ணி சேர்க்காமல் கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பாதி அளவுக்கு சுரக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு இதோட மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கல்லுப்பு தேவையானது சேர்த்திட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாலாம் நல்லா சுரக்காயில் கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் எண்ணெயிலேயே குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கியாச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்திட்டு இதுக்கு 1 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் போட்டு ஒரு 3லிருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சுரக்காய் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக மசாலாலாம் இதில் ஒன்றா கலந்து நல்லா சூப்பரான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெல்லம் வந்து கொஞ்சமாக இதோட சேர்த்திட்டு கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்தும் போது இதோட டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு சூப்பரான அல்டிமேட்டான டேஸ்ட்டில் சுரக்காய் காரப்புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் வேறொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு பார்க்கலாம். ஓகே, பாய்.